பறந்து வரும் சருகு போல இந்த வெள்ளத்தில் நம்மை மிதக்க வைக்கும். அழைக்கிறோம் இயக்குனர் சிராஜ் அவர்களை. ஏதாவது நடிக்கிறதுக்கான கெட்டப்பா சார் இது? சும்மா மூலதான் வளரல, முடியாது வளர்த்துவேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். விஷால், இங்கே நான் முதல்ல விஷாலை பற்றி தான் சொன்னோம். அவர் கூட கரெக்டாக இருக்கா? ரெடியா? விஷாலை பற்றி தான் சொல்லணும். அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கிறேன். அவர்கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தாங்களன்னா அவராக முதல்ல ஓடி வந்து முதல்ல உதவி செய்வார். என் படத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட தேடி டெய்லியும் ஒரு 4 பேர் வந்துட்டே இருப்பாங்க. படிப்பு செலவுக்கு வேணும், அந்த செலவுக்கு வேணும்ட்டு. நடிகரை தாண்டி ஒரு மனிதனாக எப்பவுமே இருக்கிற விஷால் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு இந்த நடிகர் சங்க கட்டடத்தை யாராலையும் கட்ட முடியல. விஷால் வந்து கட்டி முடிச்சுட்டு அவர் கல்யாணமாக முடிக்க போறாரு. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் விஷால். அப்புறம் வந்து டைரக்டர் ஆந்தோஸ் பாண்டியன். ஃபர்ஸ்ட் இந்த கதை சொல்லும்போது நானும் இருந்தேன் அவர் கூட. இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரொம்ப கிராண்டியராக இருக்கு. இன்னும் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள். விக்னேஷ் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரணும். சினிமாவில் நேரம் மேலே வந்துட முடியாது. விஷால் கூட கஷ்டப்பட்டு தான் மேலே வந்துட்டு இருக்காரு. அது மாதிரி உங்களுடைய கஷ்டத்துக்கு இந்த படம் மிக பெரும் வெற்றி படமாக அமையும் விக்னேஷ். வாழ்த்துக்கள். அப்புறம் கம் டு த பாயிண்ட். மாணிக்கம் இருக்காரு. அவர் என் மாப்பிள்ளை, என் சொந்தக்காரர். அவர் முதல்ல படம் எடுக்கிறேன்னு என்கிட்ட தான் வந்தார். மாமா ஒரு பெரிய படம் எடுக்கலாம் மாமான்னு வந்தார். நான் சொன்னேன், மாப்பிள்ளை நீ நான் மாப்பிள்ளையா இருக்கிறோம், படம் எடுத்தவன அப்புறம் பங்காளி பகையாளி ஆயிடணும். முதல்ல நீ ஒரு சின்ன படம் எடு, அப்போ சினிமா கற்றுக்கவ இல்லை சினிமா உனக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் அந்த நிறை குறைகள்லாம் பார்த்துட்டு வாங்க அப்புறம் படம் பண்ணலான்ட்டு. சரி மாமா சொல்லிட்டு போனவர் சின்ன படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பெரிய படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஒரு 2.5 கோடி ரூபாய் சிஜிக்கு மட்டும் செலவாச்சுன்னு சொன்னார். மொத்தம் 8 கோடி ரூபா 9 கோடி ரூபா லெவலில் படம் எடுத்திருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. அவர் அது வர சொன்னேன்ல, எடுத்துட்டியா அந்த படம் ரிலீஸ் பண்ணலையா கேட்டேன். இல்லை நம்ம ரிலீஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் பெஸ்ட் படமாக இருக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த பெஸ்ட் படம் தான் ரெட் ஃப்ளவர் தெரியுது. அப்புறம் இந்த இசை நாயகன் சந்தோஷ், அவர் ரொம்ப ரீரக்கணி நல்லா இருக்குது. சிஜி ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் மாணிக்கம் பத்திரிகையாளரையும் ஊடக நம்பி தான் வந்திருக்காரு. நீங்கள் தான் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் இந்த ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. நேற்று நைட்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. திருச்சியிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து ஜனங்க நிறைய வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் மாணிக்கம் என்ற ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டும் வந்த கூட்டம். அதே மாதிரி இந்த படம் ஓடிச்சன மாணிக்கம் இன்னும் 2-3 படம் எடுப்பாரு. மாணிக்கம் மட்டும் இல்லாத கோர்ஸ் ஷூட் போட்டுன்னு வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கூட படம் எடுக்கணும்னு தான் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கூட இந்த படம் வெற்றி பெற்று தானே எல்லாம் எடுப்பாங்க. அதுக்காகவாது இந்த படம் வெற்றி பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். லேட் ஆயிடுச்சு, இல்லை கடைசியா பேச வச்சுட்டாங்க. நான் நினைச்சேன் கடைசியா விஷால் சார், வாசு சார், லெஜெண்ட் எல்லாம் இருக்காரு, இவங்க எல்லாருக்கும் முன்னாடி பேசிடலாம் பார்த்தேன். பழி வாங்கிட்டாங்க கவிதா. சரி ஓகே, நன்றி, வணக்கம்.